ஹேட்டக் ஃபேம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்படின்னா ஒரு அனிமி. அதாவது வந்து லாஸ்ட் இயரில் வந்து அக்டோபர் 1 வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டு இந்த வருஷம் மார்ச் 31 முடிக்கப்பட்ட ஒரு அனிமி. அது வந்து என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா சாங்க்ரிலா ஃப்ரண்டியர். இந்த அனிமையை தான் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த அனிமையை ஒரு எப்படி சொல்கிறேன், லைக் ஒரு ரிவ்யூ வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த வாட்டி வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம அந்த சாங்க்ரிலா ஃப்ரண்டியரோட ஃபேன் கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபேன் கேர்ளும் நம்ம கூட தான் இருக்காங்க, மிஸ் ரித்திகா. அண்ட் வெல்கம் ரித்திகா. நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு சில விடயங்கள் பேசலாமே. ஹாய், என் பேர் தான் ரித்திகா. நான் எனக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா என்னோட ஃபேவரட்டான அனிமி சாங்க்ரிலா ஃப்ரண்டியர், அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஓகே, நான் வந்து இந்த இன்ட்ரோலுக்கெல்லாம் போட டைமில் ஸோ வரப்போ வீடியோக்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட வந்து பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ஹவுடல் கூட பண்ணிருக்கீங்களே ப்ரோன்னு கேட்குறது புரியுது. அது வந்து லைவில் பேசி போட்ட வீடியோ கிடையாது. பட் இதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்வர்சேஷன், அப்படி ஒரு கால், ஒரு பிசி காலில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அப்படியே வந்து ரெக்கார்டிங் பண்ணி போட போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி. அண்ட் நம்மளுடைய காஷிராம ப்ரோ கொடுத்த எனக்கு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு கூட பேசி வீடியோ போடணும். அவன் கேட்டது வந்து ஒரு அட்லீஸ்ட் பொண்ணு கிடைக்கலனால ஓகே ஏஐ கூட பேசி பண்ணுன்னு சொன்னான். பட் திஸ் டைம் நான் ஒரு ரியல் பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை கேட்டுடலாம் அந்த சாங்க்ரிலா ஃப்ரண்டியர் பற்றி. இது லைக் Q&A மாதிரி தான் போகுது. பட் வந்து இது அந்த அனிமையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு தரும். ஓகேவா, மேபி ஸ்பாயிலர்ஸ் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை கேட்டுறேன். என் ரித்திகா, ஏன் இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிடிச்சிருக்கு, எப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க அதை சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அனிமி மேலே ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லை. பார்க்க ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிட்டு, சன்ராகோட கேரக்டர் செம்மையாக இருந்ததுனால அப்படி பிடிச்சிட்டு இந்த அனிமி. அப்படி பிற ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். என்ன பொண்ணுங்களுக்கு அப்படி சன்ராகுமார் கூலான கேரக்டர் ரொம்ப பிடிக்குது சத்தியமா எனக்கு தெரியல. அண்ட் சன்ராகு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சன்ராகு ஏன் பிடிச்சிருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. சன்ராக் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக அப்படி ஃப்ரீயாக பேசுகிற ஒரு ஃபன்னியான கேரக்டர். அப்புறம் ஃபைட்டுன்னு வந்துட்டா போதும் ரொம்ப கூலாக மாசாக அப்படி ஃபைட் பண்ணுவான். அதை பார்த்தாலே செம்மையாக இருக்கும். அவன் பண்ணுறது எல்லாம் அப்படி சூப்பராக இருக்கும். அதனால அவனை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்போ சன்ராகோ பிடிச்சிருக்குன்னா கோஜோ பிடிக்குமா? பிடிக்குமேன்னு சொல்லுவீங்க. ஆமாம் பிடிக்கும். கக்காஷியை பிடிக்குமா? பிடிக்குமேன்னு சொல்லுவீங்களே. ஆமாம் கண்டிப்பா. டாஞ்சிரோ பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்குமேன்னு சொல்லுவீங்களே. ஆமாம் ரொம்ப பிடிக்கும். இனோஸ்கே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்குமேன்னு சொல்லுவீங்களே. ஆமாம் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தெரிகிறது. ஏன்னா பொண்ணுங்க எல்லாரும் இவரை விட்டுட்டேன், நம்ம மாஞ்சிரோ சானோ மைக்கி பிடிக்குமா? பொண்ணுங்கள் இப்படி கேரக்டர்ஸ் மட்டும் பிடிச்சிருக்கு சத்தியம் எனக்கு தெரியல. சாஸ்கே பிடிக்குமா? சாஸ்கேவும் பிடிக்கும். நருட்டோவும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, லிஸ்ட் பெருசா போகுது. பொண்ணுங்க கிட்ட மட்டும் ஃபேவரட் அனிமே கேரக்டர்ஸ் கேட்டுறக்கூடாது, சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் பட் பாய்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு சில வேர்ட்ஸ் தான் ஹினாட்டா. ஓகே, நம்ம கண்டென்ட் தாண்டி போயிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சன்ராக்கு ஓகேவா? அந்த சன்ராக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு 2 கேரக்டர் மாதிரி. இது ஒரு கேம் மாதிரி தானே, கேமிங் அனிமே மாதிரி தான். அதாவது ரியல் வேர்ல்டு இருப்பாரு, அப்போ அந்த VR மூலியமா ஒரு கேமிங் வேர்ல்டுக்கு போய் விளையாடுற மாதிரி ஒரு கேம் தான். அதை வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா வந்து அவர் வந்து ராக்குரோன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து அவரோட நார்மல் இதெல்லாம் காமிப்பாங்க அவரோட ஃபேஸு. பட் கேமிங்குள்ள மட்டும்தான் அந்த ஃபேஸை வந்து ஒரு மிஸ்ட்ரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு பறவைத்தலை, ஒரு பேர்டு ஃபேஸ், அதாவது பேர்ட் மாஸ்கை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த குருவி மண்டை தான் வந்து ஒரு ஹைலைட்டான மேட்ரு அந்த அனிமல் இருக்கக்கூடிய. ஸோ அது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள். அந்த பேட் மாஸ்க்கு பார்த்தா ஃபன்னியான ஒரு கேரக்டர் அவனை பார்க்கும்போது தெரியும். ஆனால் அவன் தான் இருக்கிறதுலே ஒரு டேலண்டாக, அதில் மற்றவங்களை விட அவன் தான் ஒரு ஸ்பெஷலாக தெரியும் அந்த பேட் மாஸ்க் இருக்கிறதுனால தான். கரெக்டு. ஏன்னா வந்து அந்த அனிமேஸ்லேயே வந்து எக்கச்சக்கமான சீன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இது கொஞ்சம் பார்க்காத ஆள் மாதிரி இருக்கான்னு. ஸோ ரக்குரு வந்து கொஞ்சம் அதாவது அவனோட மெயின் உண்மையான நேம் வந்து ரக்குரு, கேமிங்கில் மட்டும் சன்ராக்குன்னு வச்சுருப்பான். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவன் வந்து எதுவும் டிஃப்ரெண்டாக பண்ணுவான். அவன் வந்து கிராஷ் கேம்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி ப்ளே பண்ணுவான். அதை வந்து அனிமே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேம்ஸை பற்றின ஒரு சில நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து சன்ராக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஓகேவா? அதில்
எப்படி சொல்கிற பென்சில் கேன், இமியூல் அண்ட் ஒக்காட்சு அண்ட் நம்மளுடைய சைகர் ஹீரோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில சீன் தம்புருவாங்க. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் தான் வந்து மைண்ட் இருப்பாங்களா, இது உங்களை ஃபேவரட் மாதிரி? சன்ரோக்கு பற்றி சொல்லிட்டீங்க. அண்ட் வேற என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அண்ட் அவங்கள ஏன் பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றி ஏதாச்சும்? அப்புறம் அந்த பென்சில் கான் கேரக்டர் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஒரு பிளேயர் கில்லரா இருப்பாங்க. ஆமா ஆமா. வேற ரியல் லைஃப்ல ஒரு மாடலா இருப்பாங்க. அப்புறம் வேற எமூல் கேரக்டர் நல்லா இருக்கும். சன்ராக் அந்த இம்யூல் வந்து ஒரு ரியல் கேரக்டரே கிடையாது. அது வந்து ஒரு கேமிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேமிங்ல இருக்கிற ஒரு கேரக்டர் மட்டும்தான், என்பிசி கேரக்டர். அவ்வளவுதான். அது ரியல் லைஃப்லாம் இல்லை. பட் அது கூட வந்து பண்ணக்கூடிய அந்த குட்டி குட்டி கியூட்டான ஃபன்னியான மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரசிக்கும்படி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துக்கு நம்புறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை பத்தி நான் சத்தியமா பேசி ஆகணும். நான் வந்து இந்த அனிமையில வந்து இட்ஸ் என்ன சொல்ற ஒரு கேமிங் வேர்ல்ட் அனிமே, ஓகேவா? ஸோ எமோஷன்ஸ்லாம் இருக்கு, அதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ ஒரு கேமிங்குள்ள எப்படி எமோஷன்ஸ் வைக்க போறாங்க? ஏன்னா வந்து அது ஒரு ரியல் கேரக்டர் கூட கிடையாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் கேமிங் என்பிசி அப்படி கேரக்டர் தான் இருக்கும்போது அதை வச்சு எப்படி எமோஷன்ஸை அன்வே பண்ற நிறைய பேர். சாரி, அப்படி அந்த என்ன சொல்ற அந்த நார்மல் ஒரு கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சு எப்படி எமோஷன்ஸை கன்வே பண்ணுவேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இந்த அனிமேல வந்து அதை பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒரு அனிமையை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு லைட் என்ன சொல்ற, நம்ம நிறைய அனிமே அதாவது கேம்ஸ் விளையாடிருப்போம். டெம்பிள் ரன்ல கூட பின்னு கொண்டு துரத்த மான்ஸ்டர் அது செத்தா நாம வந்து பேசான்னு அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுவோம். அப்போ ஒரு கேமர் இருப்பாரு. ஸோ அவரை போட்டு தள்ளுவோம். நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜஸ்ட் பிளேயர், ஜஸ்ட் கேம். அப்படி இருக்கும்போது இந்த அனிமேலும் கேம் மாதிரி தான் போகும். ஆனா வந்து வெதர்மோன்னு ஒரு கேரக்டர் கார்டு நிற்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா கரெக்ட்? வெதர்மான் பார்த்திருக்கேன். அந்த வெதர்மோனை வச்சு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிருப்பாங்க. அது நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அதை பத்தி ஒரு விடயங்கள் வந்து பேசி ஆகணும். ஒரு கேமிங் ஒரு என்ன சொல்ற ஒரு ரியல் கேரக்டரே கிடையாது. அப்படி இல்லாத கேரக்டர் வச்சு ஒரு எமோஷனல் ஸ்டோரி கன்வே பண்ணிருப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது ஜாப்பனீஸ்ல பார்க்கும்போது செம்மையா அந்த வெதர்மான வந்து சன்ராக் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேக்ரவுண்ட்ல வருது அந்த மியூசிக்கு, அதெல்லாமே பார்க்கும்போது ஒரு ஃபீல், அப்படி ஒரு சேடான ஒரு ஃபீலிங் பார்த்த உடனே வந்துடும். அது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான். கைண்ட் லவ் ஸ்டோரி. ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி மாதிரி ஒரு கேரக்டர் தான் வெதர்மோனும். அது வந்து ஒரு வகை அந்த எண்டிங், அந்த எபிசோட் எண்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து சாதாரண எண்டிங் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு என்ன வந்து ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோக்கு மட்டும், அந்த எபிசோடுக்கு மட்டும். அந்த எபிசோடுக்கு மட்டும் அந்த வழக்கம் ஒரு எண்டிங் இல்லாம அதே சாங் தான். பட் அந்த வெதர்மோன் அண்ட் சச்சுனா தான் நெக்ஸ்ட் அந்த அவரோட லவர் நேம். ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன எண்டிங் மூலமா காமிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த அனிமையோட எண்டிங் கிடையாது, அந்த எபிசோடோட எண்டிங். அதை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா டைம் எடுத்து பண்ணிருப்பாங்க. அந்த எண்டிங் சாங் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அந்த எண்டிங் சாங். நான் என்னோட பிளேலிஸ்ட்ல கூட இருக்கு. அண்ட் இப்படி நம்ம நிறைய பத்தி பேசலாம். அந்த வெதர்மோனை வச்சு பில்டு பண்ண ஸ்டோரி என்னது ரொம்ப ஆசமா இருக்கும். ஸோ அனிமே பார்க்குறவங்க பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அண்ட் நான் வீடியோவோட லாங்காக இதுக்கு எடுத்துக்க முடியல. அண்ட் ஓவராலாக உங்களோட ரிவ்யூ என்ன இதை பற்றி, இந்த அனிமையை பற்றி உங்களோட ஓவராலான உங்களோட கருத்து என்ன? ஓவராலான கருத்துனா இது பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு வேற வேர்ல்டுக்குள்ளே போற மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ நம்ம விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள அப்படி நம்மளே இந்த ஒரு உலகத்துல போய் கேம் விளையாண்டுட்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்கும். இது அனிமே வந்து அப்படி இருக்கு, உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் இதை வந்து பார்க்கலாமா? நீங்க எப்படி என்ன சொல்ற ஆடியன்ஸ் பார்க்கலாமா? உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க பார்க்கலாம் இல்லையான்னு உங்களுடைய ரேட்டிங் 10க்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க அதை அப்படி சொல்லிடுங்க. 10 out of 9 கன்ஃபார்ம் கொடுப்பேன். ஓகே. அண்ட் அப்ப பார்க்கலாம்னு சொல்றீங்க எல்லாரும்? கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம்.
ஓகே. இப்ப அவங்களுடைய ரேட்டிங் அவங்க சொல்லிட்டாங்க. பட் மை ரேட்டிங் நான் சொல்லியே ஆகணும். இந்த அனிமே வந்து அவங்க சொன்ன மாரி ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு போகக்கூடிய அனிமே, அட்வான்ஸான கேமிங் அனிமே. ஸோ பாருங்க. நீங்க வந்து இசெகாய் அனிமே பார்த்தீங்கன்னா, லைக் இசெகாய் ஜானர்லாம் இருக்கும். மை அனிமே லிஸ்ட்ல கூட வந்து இத வந்து இசெகாய்ன்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இதுல ஃபேண்டசின்னு. பட் இப்போ அது காணோம். ஸ்டார்டிங்ல வந்து இசெகாய்ன்னு இருந்துச்சு. பட் அப்புறம் வந்து அத வந்து மாத்திட்டானுங்க. ஏன்னா வந்து இது இசெகாய் கிடையாது. இட்ஸ் எ கேமிங்னால. ஆனா இசெகாய் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. C2Cன்னு ஒரு நியூ ஸ்டூடியோ வந்து பண்ணியிருப்பாங்க. என்னது மாங்கா பேஸ்டு அனிமே தான். ஸோ அதில் வந்து கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் டெவலப்மெண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த வெதர் மூனுக்கு எழுதப்பட்ட அந்த பேக் ஸ்டோரி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட குட்டி குட்டி விடயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த எண்டிங்காக நான் ஒவ்வொரு எபிசோடும் ரசிச்சு பார்த்தேன். அது முன்னாடி தமிழ் டப்பிங்னே அவைலபிள் இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னுடைய ஓவராலான ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுப்பேன். இதான் என்னுடைய ரேட்டிங். அண்ட் இது ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக கிடையாது. ஸோ எல்லாரும் பார்க்கலாம். என் குடும்பத்தோடு பார்க்கலாம். என் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய இது இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோட செகண்ட் அனிமே சஜஷன் வந்து இந்த என்ன சொல்கிற சாங்க்ரிலா ஃப்ரண்டியர். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ரேட்டிங்க மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் பேச இருக்கா ரித்திகா? எபிசோட் நம்பர் 18 தான் இருக்கிறதுல ஹைலைட் எல்லாத்துலயும் விட. சொல்லுங்க அதை பற்றி. அதுல தானே வெதர்மானோ அந்த சன்ட்ராகோ ஃபைட் பண்ற அந்த சீன் வந்து செம்மையா இருக்கும். ஆமா, கோரியோகிராஃப் அதோட தான் அந்த சொல்லுங்க நீங்க. அது அதுல தான் அந்த லாஸ்ட் இந்த சாங் எல்லாமே வந்து முடியும். அந்த 18th எபிசோட் தான் இருக்கிறதுல ஹைலைட் எல்லாத்தையும் விட. அதனால அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க மக்களே அந்த 18வது எபிசோட. ஸோ எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பக்காவான ஷோன் அனிமே அண்ட் வீடியோ கேமை வச்சு வந்து ஒரு நல்ல அனிமே. அண்ட் இதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் எவ்வளோதான் நாங்கள் பேச வந்தது. எங்களுடைய காம்போ எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லிடுங்க. மேலும் நாங்கள் மேபி அனிமே கண்டென்ட் ஃபியூச்சரில் வரும். ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 30+ லைக்ஸ் வந்து ஆச்சுனாலே நாங்கள் 2 வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் என்ன இதை பற்றி சொல்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணலாம். அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இனி பண்ணுறதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக்கை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் யாரெல்லாம் இந்த அனிமே பார்த்தீங்க அண்ட் பார்க்க போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து லைவ்லேயே ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கலாம், என்னோட சில ஸ்ட்ரெக் ஆகலாம். ஸோ அதை வந்து மன்னிச்சு அண்ட் வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ரித்திகா சான், நீங்களே ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் எண்டிங் போட்டு விடுங்க. இந்த அனிமே கண்டிப்பா செம்மையா இருக்கும், எல்லாருமே பார்க்கலாம். முடிச்சுக்கோமா? முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை உங்க வாயால சொல்லலாமே. மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம ரித்திகாவோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்க காம்போ எப்படி இருக்கு அப்படியே சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட் மிஸ்டர் ஹாஷிராமா. உங்கள் டாஸ்க் நான் வந்து நிறைவு பண்ணிட்டேன். ஏஐலாம் கிடையாது, ஒரு ரியல் பொண்ணு கூட. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டே தாருங்கள் மக்களே. என்னோட பசங்க வீடியோ எடுத்து முடிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஐஎம் டாக் வித் ரித்திகா.